என் அன்பு செல்லுமே, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு உன் மனதில் அதிகமாக இருக்கிறது. நீ அதற்கான முயற்சிகளையும் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு விதத்திலும் நீ மேற்கொண்டு தான் இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய கடின உழைப்போ யாருக்கும் புரியவில்லை. ஏன் தெய்வத்திற்கே தெரியவில்லையோ என்று நீ நினைக்கிறாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு பல சவால்களும் பலவிதமான எதிரிகளும் பல விதத்தில் உன்னை முயற்சி செய்ய முடியாத அளவுக்கு கர்ம வினைகளும் உனக்கு பல விதத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டுதான் இருக்கும். இதை அவ்வளவையும் நீ தாண்டித்தான் உன்னுடைய வெற்றியை பார்க்க வேண்டும். உனக்கு ஒன்று சொல்லவா, வாழ்க்கையில் நீ ஜெயிப்பது போல் இருக்கும். ஆனால் சில நாட்கள் ஏதோ ஒரு தடங்கல்கள் வந்து உன்னை சோர வைத்துவிட. அதில் எதற்கு தெரியுமா? வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயத்தில் நிலையாக இருக்கிறாயா? ஒரு சிறு சோர்வு வந்தால் அந்த விதத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து நீ வெளியே வந்து விடுகிறாயா என்று சோதித்து பார்க்கத்தான். வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும். அது உனக்காக மட்டுமல்ல, அதை தெரிந்து கொள். நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்பது உனக்காக அல்லவே அல்ல. உன்னை கேவலமாக, உன்னை ஒரு தூசி போல் உன்னை நினைத்தார்கள் பார். அவர்களிடம் நீ ஜெயித்து பதிலடி கொடுப்பதற்காக நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். நீ ஒன்று நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். இத்தனை நாட்கள் இல்லாவிட்டிலும் இனியாவது இந்த ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வைத்து கொண்டால் எவ்வளவு பெரிய நஷ்டங்களோ தோல்விகளோ உனக்கு வந்தால் அந்த ஒரு விஷயமானது உன்னை கை தூக்கிவிட. நீ வெளியில் செல்லும் போதும் இல்லை உறவினர்களுடன் இருக்கும் பொழுதும் உன்னை ஒரு மரியாதை இல்லாத இடத்தில் வைத்து உன்னை பார்க்கும் பொழுதே ஒரு வித்தியாசமான மனிதனே இல்லாத மாதிரியெல்லாம் உன்னை பார்த்திருப்பார்களே, அவர்களை ஞாபகம் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தோல்வியோ எவ்வளவு பெரிய நஷ்டமோ வந்தாலும் அந்த ஒரு விஷயம் உன்னை சோர்ந்து போக விடாமல் உன்னால் முடியும் என்று உன்னை தினம் தினம் எழுப்பி விட்டு கொண்டே இருக்கும். கவலைப்படாதே. நீ ஒரு முறை தோற்றால் சோர்ந்து போவாய், பலமுறை தோற்றால் பழகிவிடும். அதுவே 3வது தடவை 4வது தடவையெல்லாம் வெற்றி தானாக வந்துவிடும். உன் தவறை நீ திருத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உச்சிக்கு போவாய். பதிலடி கொடுக்க வேண்டும் என்று மட்டும் நினைத்துக்கொள். வாயால் அல்ல, உன்னுடைய வெற்றியால் மற்றவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். பேசினால் ஜெயிக்க மாட்டான், முயற்சி செய்பவன் தான் ஜெயிப்பான். நீ முயற்சி செய். தோற்றதை பற்றி கவலைப்படாதே, ஜெயிக்கப் போவதை பற்றி சந்தோஷப்பட. உனக்காக நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.